अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாரு, பாரதம்தான் சுகம் நிறைந்த பாரதமாக இருந்தது. எப்போ பாரதத்தில் தூய்மை இருந்ததோ அப்போது சுகம் நிறைந்திருந்தது. மீண்டும் அந்த சுகமான பாரதத்தை ஸ்தாபனை செய்யணும். அதுக்கு நாம் சங்கம யுகத்தில் சில பத்தியங்களை கடைப்பிடிக்கணும். கண்ணால் பார்க்கக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம், என்னால் மறக்கவே முடியாது, நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ கண்ணால் எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பாபா மறக்க சொல்கிறார். பார்ப்பதை நம்ம கட்டாயம் நினைப்போம். ஸோ நாம் இந்த பௌதீக நினைவுகள் இருந்தால் பாபா நினைவு செய்ய முடியாது. ஆக எதை பார்க்குறோமோ அதை நாம் மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தாமரை மலர் போன்ற தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததாக மீண்டும் சுகம் நிறைந்த பாரதத்தை உருவாக்க முடியும். நாம் உயர்ந்த இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு காரணத்தினால எவ்விதமான கர்மத்தினுடைய பந்தனங்களில் நம்ம சிக்கி கொள்ளாமல் நம்ம பறக்கும் பறவைகளாக இருக்கணுங்கிறது இன்றைக்கி மகா வாக்கியத்தில் பாபா நமக்கு சொல்கிறாரு. 28/12/2023. ஓம் சாந்தி. बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, दान सदा पात्र को देना है. இனிமையான குழந்தைகளே, தானம் சதா பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டும்.
பாத்திரம் அறிந்து பிச்சைடுன்னு சொல்வாங்க. அப்படின்னா நமக்கு யாருக்கு தானம் பண்ணுறோமோ அதை அவங்க சரியான ரூபத்தில் பயன்படுத்துவாங்களா, சரியாக புரிந்து கொள்வார்களா, நாம் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அவங்களுடைய நாடியை பாருங்கன்னு பாபா சொல்கிறார். எப்படி ஒரு வைத்தியர் நாடி பார்த்து தான் சிகிச்சை ஆரம்பிப்பார். அதே போல் ஆத்மாக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம் புரிந்து அதுக்கேற்றாற்போல் அவங்களுக்கு ஞானம்ங்கிறது கொடுக்கும் கலை கற்றுக்கொள்ளும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலருக்கு அமைதி வேணும்னு வருவாங்க, சிலருக்கு சந்தோஷம் வேணும்னு வருவாங்க, சிலருக்கு சக்தி வேணும்னு வருவாங்க. ஆத்மாக்களுடைய தேவைகளை அறிந்து நாம் அவங்களுக்கு ஞானத்தை அதன்படி கொடுக்கணும். ஃபால்த்து சமய வேஸ்ட் நகி கர்னா. அந்த பாத்திரம் ஞானம் பெறுவதற்கு தகுதியே இல்லாத ஆத்மா அப்படின்னு நம்ம உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு ஞானம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சோம். हरे की नफ्स देखो सुनने समय उनकी वृत्ति कहाँ जाती है. ஒவ்வொருத்தருடைய நாடியை பார். ஞானம் கேட்கும்போது அவங்களுடைய உள் உணர்வுகள் எந்த பக்கம் போகுது, அவங்க உள் உணர்வு எங்கே போகுதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அவங்க உள் உணர்வு எங்கே போகுதுங்கிறது அவங்களுடைய பார்வை, அவங்க பேச்சு, அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய முறை, இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய உள் உணர்வு எங்கே போகுது. இல்லை ஞானத்தை அவங்க ஆர்வமாக கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்க மைண்டில் எந்த மாதிரியான தாட்ஸ் இருக்குது. ஞானம் கேட்கணுங்கிற ஆவலில் வந்திருக்காங்களா, சும்மா நேரம் டைம் பாஸ் பண்ண வர்றாங்களா, இல்லை ஏதாவது கமெண்ட் அடிக்க வர்றாங்களா, இல்லை கிரிட்டிசைஸ் பண்ண வர்றாங்களா, இதெல்லாம் நாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்றாற் போல் ஞானம் கொடுக்கும். கேள்வி, पावन दुनिया में चलने के लिए तुम बच्चे बहुत बारी परहेज करते हो, तुम्हारा परहेज क्या है? பாவனமான உலகத்துக்கு செல்வதற்கு நீங்கள் குழந்தைகள் மிக சிறந்த பத்தியத்தை மேற்கொள்கிறீர்கள். உங்களுடைய பத்தியம் என்ன? நோய் போகணுன்னா மருந்து மட்டும் சாப்பிட்டா பத்தாது. சில நோய்களுக்கு பத்தியம் இருந்தால் தான் அந்த மருந்து வேலை செய்யும், நோய் குணமாகும். அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாவில் உள்ள நோய் போகணுன்னா வெறும் ஞான யோகம் பண்ணால் மட்டும் பத்தாது, பத்தியங்களும் கடைப்பிடி. பதில், गृहस्थ व्यवहार में रख कमल फूल समान रखना ही सबसे भारी परहेज है. குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக வாழ வேண்டும், இது மிக சிறந்த பத்தியம். அமர தியாகை சாரி பேகத் கி புராணி துனியா. நம்முடைய தியாகமே முழு எல்லையற்ற உலகத்தையும் தியாகம் செய்யும். ஏக் ஆங்க் மே ஸ்வீட் ஹோம், தூஸ்ரே ஆங்க் மே ஸ்வீட் ராஜதானி. ஒரு கண்ணில் நம்முடைய இனிமையான வீடு பரந்தாமம், மற்றொரு கண்ணில் நம்முடைய இனிமையான ராஜ்யம் ஸ்வர்க்கம். இஸ் புராணி துனியா கோ தேக்தே பி நஹி தேக்னா. இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் நாம் பார்க்கக்கூடாது. ஏகை போத் படி பர்ஹேஜ். இதுதான் மிக சிறந்த பத்தியம். இசி பர்ஹேஸை பாவன் துனியாமே சலே ஜாதே. இந்த பத்தியத்தினால் பாவனமான உலகத்திற்கு செல்கிறீர்கள். பாடல், தீரஜ் தர்மனுவா தீரஜ். ஏ மனிதனே, பொறுமையாக இரு. ஓம் சாந்தி. गीत सुनने चाहिए, बच्चों को खुशी की पारा चढ़ जाना चाहिए. பாடல் கேட்கும்போதே குழந்தைகளுடைய குஷி என்பது மிகவும் அளவற்றதாக அதிகரிக்க வேண்டும். क्योंकि दुनिया में दुख तो है ही. ஏன்னா உலகத்தில் துக்கம் நிறைஞ்சிருக்கு.
மனுஷ்ய மாத்திரஹி நாஸ்திக் அர்த்தாத் பாப் கோ நஹி ஜான்தே. அனைத்து மனிதர்களும் நாஸ்திகர்களாக உள்ளாங்க. அப்படின்னா அப்பாவை அறியாமல் இருக்கிறார்கள். அப் தும் நாஸ்திக் சே ஆஸ்திக் பன் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் நாஸ்திகர்களிலிருந்து ஆஸ்திகர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தும் பச்சே அப் ஜான்தே ஹோ ஹமாரா சுக் கே தின் ஆ ரஹா ஹே. நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க, இப்பொழுது நம்முடைய சுகம் நிறைந்த நாள் வரப்போகின்றது. கहीं भी तुम जाते हो पहले तुम अपना परिचय दो. நீங்கள் எங்கே போனாலும் முதல் உங்களுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஹம் அப்னே கோ பிரம்மகுமார் பிரம்மகுமாரி கியூ कहलाते हैं. நாம் தன்னைத்தான் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி என்று ஏன் கூறுகின்றோம் அப்படின்னு நம்முடைய அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். பிரம்மா ஹே பிரஜாபிதா ஷிவ் கா பச்சா ஹே. பிரம்மா பிரஜைகளுக்கெல்லாம் தந்தை, சிவனுடைய குழந்தை. ஊஞ்சே தே ஊஞ்ச் உஸ் நிராகார் கோ கஹா ஜாதா ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த நிராகாரமானவர், ஜோதி சுரூபமானவரைத்தான் உயர்ந்தவர் என்று கூறப்படுகின்றது. பிரம்மா விஷ்ணு சங்கர் தோ உன்கி பச்சே ஹே. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட அவருடைய குழந்தைகள். விஷ்ணு और शंकर को कभी प्रजापिता नहीं कहेंगे. விஷ்ணு மேலும் சங்கரை ஒரு பொழுதும் பிரஜைகளுக்கு பிதா பிரஜாபிதா என்று அழைக்க முடியாது. பிரஜாபிதா பிரம்மா யஹா ஹே. பிரஜாபிதா பிரம்மா என்பவர் இங்கு உள்ளார். देखो एक पॉइंट अच्छी तरह धारण करना. இந்த ஒரு ஞான கருத்தை நாம் நன்றாக தாரணை செய்ய வேண்டும். இது பிரஜாபிதான்னு விஷ்ணுவை சொல்ல முடியாது, சங்கரையும் சொல்ல முடியாது, பிரம்மாவை தான் சொல்ல முடியும். அந்த பிரஜாபிதா பிரம்மா இப்போ இங்கே இருக்கார். அப் ஸ்வர்க ரஜிதா தோ பரம்பிதா பரமாத்மா சிவ் ஹே. சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா சிவன். ஸ்வர்க கா ரச்சிதா பிரம்மா நஹி. ஸ்வர்க்கத்தை படைப்பவர் பிரம்மா அல்ல. பிரம்மா மூலமாக செய்கிறாரே தவிர பட் பிரம்மா கிடையாது. निराकार परमात्मा कर प्रजापिता ब्रह्मा द्वारा स्वर्ग रचते हैं. निराकारमान परमात्मा प्रजापिता ब्रह्माविन मूलமாக स्वर्गத்தை படைக்கின்றார். हम उनके बच्चे कितने देर है. நாம் அவருடைய குழந்தைகள், அநேக குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆத்மா தோ பரம்பிதா शिव की संतान है. ஆத்மாக்கள் அனைவரும் பரமபிதா சிவனுடைய குழந்தைகள். समझाने की बड़ी अच्छी तरीका चाहिए. நாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். போலோ हमको ராஜ்யோ சிக்லாதா ஹே. அவர்கள் நமக்கு ராஜ்யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்று சொல்லு. आत्मा तो है ही परमात्मा की संतान. समझाने की बड़ी अच्छी तरीका चाहिए. ब्रह्मा द्वारा सृष्टि का आदि मध्यंत का राज समझाता है. பிரம்மாவின் மூலமாக சிருஷ்டியின் முதல் இடை கடை இதனுடைய ரகசியங்களை புரிய வைக்கின்றார். तो पहले ब्रह्मा सुन लेते हैं. முதல்ல பிரம்மா தான் அவருடைய காதுகள் தான் பக்கத்தில் இருக்கு. ஏன்னா பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவுக்கு பக்கத்தில் ஸ்ரீ பாபா வந்து உட்கார்றாரு. அப்போது பிரம்மாவுடைய வாய் மூலமாக ஞானம் கொடுக்கும்போது முதல்ல பிரம்மாவுடைய காதுகள் கேட்குது. ஜெகத்தம்பா பி சுன் லேத்தி ஹே. ஜெகத்தம்பாவும் கேட்குறாங்க. அம் ஹே பி கே காயா ஜாத்தா ஹே கன்யா வக் ஜோ 21 குல் கா உத்தார் கரே. 21 குலத்துக்கு உத்தாரம் செய்யக்கூடிய கன்னிகைகள்னு மகிமை பாடப்பட்டு 21 ஜென்மகா சுகுதே. 21 பிறவிகளுக்கு உத்தாரம்னா 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கின்றது.
हम परमपिता परमात्मा से 21 जन्म सत्य त्रेता में सुख पाने ले स्वर्ग वर्षा लेते. நம்ம பரம்பிதா பரமாத்மா கிட்டிருந்து 21 ஜென்மங்களுக்கு சத்தியுகம் திரேதாயுகத்தின் சுகத்தினை பெறக்கூடிய ஆஸ்தியை பெறுகிறோம். बरोबर सत्युग त्रेदा में भारत सदा सुखी था. சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் பாரதம் மிகுந்த சுகம் நிறைந்ததாக இருந்தது. பவித்திரதா பி थी, பவித்திரதாவும் இருந்தது. तो वह हमारा बाबा है, ये है दादा. शिव बाबा நம்முடைய அப்பா, ब्रह्म बाबा நம்முடைய சகோதர ஆத்மா. अब जिसके पास इतने बच्चे हैं उनको तो कोई परवाह नहीं है. அவருக்கு எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. கித்தனை உன்கே பச்சே ஹை. பாபாக்கு எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. हमको ब्रह्मा द्वारा शिव बाबा राजयोग सिखलाते हैं. நமக்கு பிரம்மா பாபாவின் மூலமாக शिव बाबा राजयोगத்தை கற்பிக்கிறார். उस बेहद का बाप से हमको वर्षा मिलता है. எல்லையற்ற தந்தைகிட்டிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. सारी दुनिया पति से उनको पावन करने वाला एक बाप है. முழு உலகமும் பதீத்தமாக இருக்கின்றது. இந்த பதீத்த உலகத்தை பாவனமாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை. पुरानी दुनिया को बदलने वाला स्वर्ग का रचिता व सद्गुरु है. பழைய உலகத்தை மாற்றக்கூடியவர், ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர் சத்குரு. சர்வகா சத்கதி தாத்தா ஹே. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளல். நை துனியாமே லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய. புதிய உலகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்து. भारत में जो देवी देवताओं का राज्य था वह देवताएं 84 जन्म लेते फिर वर्णमी बताना पड़े. பாரதத்தில் தான் தேவி தேவதைகள் ராஜ்யம் நடைபெற்றது. அவங்க 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. அவங்க எந்தெந்த வர்ணங்களில் மாறி வர்றாங்க, இதை நீங்கள் புரிய வைக்கணும். समय पहले से ले लेना चाहिए. बोलो इन बातों को சித் லஹாக்கர் அச்சி ரீதி சுனோ. ஸோ அவங்ககிட்ட நம்ம எத்தனை நேரம் நீங்கள் ஞானம் கேட்பீங்கன்னு டைம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்து கவனமாக கேளுங்க. தேவதா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர, பிராமன், இந்த வர்ணங்களில் நம்ம சுற்றி வர்றோம். ஸோ இந்த வர்ணங்களை பற்றி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கும்போது அவங்க கவனமாக ஞானத்தை கேட்கணும். புத்திக்கு பட்காவோ மத். ஞானம் கேட்கும்போது புத்தி என்பது அலை பாயக்கூடாது. பாய்ஜி வ பெஹன்ஜி தும் சப் வாஸ்தவமே சிவ் கி சந்தான் ஹோ. சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உண்மையில் சிவனுடைய குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மா தோ சாரி சீஜரா கா ஹெட் ஹுவா. பிரஜாபிதா பிரம்மா என்பவர் இந்த அனைத்து மனித குலத்துக்கும் தலைவனாக இருக்கின்றார். ஹம் பிரம்மா முகு வம்சாவளி பிராமன் உன்சே வர்ஷா லே ரஹே ஹை. நாங்கள் பிரம்மாவினுடைய கமலவாயின் மூலமாக பிறந்த பிராமணர்கள், அவரிடம் இருந்து ஆஸ்தியினை பெறுகிறோம். யோக பல் சே விஸ்வகா ராஜ்ய பார்த்தா. யோக பலத்தின் மூலமாக உலக ராஜ்யத்தை அடைகிறோம். நாக்கி பாகுபல் சே. உடல் பலம், ஷரீர பலத்தால் நம்ம அடைய முடியாது. யோக பலத்தால் தான் உலக ராஜ்யம் அடைகிறோம். கர்பார் நகி சோடத்தே அம் தோ அப்னே கர்மே ரஹ்தே. வீடு வாசலை பாபா துறவரம் பண்ண சொல்லலை. நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் தான் இருக்கணும். एक स्कूल के मनुष्य से देवता बनने का. இந்த ஒரு பாடசாலையே மனிதர்களை தேவதையாக ஆக்கக்கூடியது. மனுஷத்தோ कोई देवता बना न सके. மனிதர்கள் யாரையுமே தேவதைகளாக ஆக்க முடியாது. ஏ துனியாகி பத்தீத் ஹை. ஏன் ஆக்க முடியாது? ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே பத்தீத்தமாக இருக்காங்க.
पानी की गंगा तो पतित पावनी नहीं है. தண்ணீர் கங்கையை பத்தித்த பாவனை என்று கூற முடியாது. बार बार उसमें स्नान करने जाते हैं, पावन बनते नहीं. பல முறை அதில் குளிக்க போகிறாங்க, ஆனாலும் யாருமே பாவனமாக ஆகலை. ऐसे ही रावण का भी मिसाल है. बार बार जलाते रहते रावण मरता नहीं. அதே போல் ராவணனுக்கு உதாரணம் இல்லை. அடிக்கடி ராவணனை எரிக்கிறாங்க, ஆனால் ராவணன் சாகுவதே இல்லை. एक रावण वाला पोस्ट भी ले जाना चाहिए. சேவைக்கு இந்த ராவனுடைய சித்திரத்தை கூட போஸ்ட் கூட எடுத்துகிட்டு போங்க. कोई ऐसे बड़ी जगह में जाओ तो ஆல்பம் भी ले जाना चाहिए. ஒரு பெரிய முக்கியமான இடத்துல போய் வைங்க. மேலும் இந்த சித்திரங்கள் உள்ள ஆல்பத்தை கொண்டு போக அங்கே போய் சேவை பண்ணுங்க. देखो ये सब बच्चे हैं. இவர்கள் அனைவரும் குழந்தைகள். सभी का प्रतिज्ञा हुई पवित्र रखने की. குழந்தைகள் எல்லாருமே பாபாட்ட உறுதிமொழி கொடுத்துருக்கோம், தூய்மையான வாழ்க்கை வாழ்வோம். वास्तव में ब्रह्मा की सभी बच्चे हैं. அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள். प्रजापिता ब्रह्मा सीजरा का हेड है ना. प्रजापिता ब्रह्मा இந்த குழுவுக்கு, இந்த மனித கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர். இஸ் சமய பிராக்டிக்கல் பிரம்ம குமார் குமாரியாகும். இந்த நேரத்தில் நாங்கள் நடைமுறையில் அனைவரும் பிரம்மகுமார் பிரம்மா குமாரிகள். ஹோ தும்பி பரந்து தும் பேச்சாந்தி நெஹி ஹோ. நீங்களும் கூட தான் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி, ஆனால் நீங்கள் அறிமுகம் இல்லாமல் இருக்கீங்க. அபி துனியா மே கொய் சச்சா பிராமன் நெஹி. இன்றைக்கி உலகத்தில் உண்மையான பிராமணன் என்று யாருமே இல்லை. சச்சா பிராமன் தோ ஹம் ஹே. நாங்கள் உண்மையான பிராமணர்களாக இருக்கோம். ராஜ்யபி அம் பாத்தே ஹே. ராஜ்யத்தை கூட நாம் அடைகின்றோம். ஃபிர் ஏக் பிராமன் கா சீஜ்ரா ஹே. இது பிராமணனுடைய ஒரு வம்சம். பிராமன் ஹே சோட்டி பச்சோं को समझे கிருஷ்ண பகவான் நஹி. பிராமணர்களை குடிமிக்கு சமமாக கூறப்பட்டிருக்கு. மேலும் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணனை பகவான் என்று கூற முடியாது. வக்து பூரி 84 ஜனம் லேத்தே. ஏன்னா கால சக்கரத்தில் அந்த ஆத்மா 84 பிறவிகள் எடுக்குது. யார்? கிருஷ்ணனுடைய ஆத்மா. 84 ஜனம் பூரே ஹோத்தே ஃபிர் தேவதா பன்னா ஹே. 84 பிறவி சக்கரம் முடித்த பிறகு மீண்டும் தேவதையாக ஆக வேண்டும். கோன் பனாயே. யார் தேவதையாக ஆக்குவார்? பாப் பனாதா ஹே. பாபா ஆக்குகின்றார். உன்சே ராஜ்யோ சீக் ரஹே ஹே. நாங்கள் அவரிடம் ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். உன்கி ஹி மகிமா ஹே ஏக் ஓம் அங்கார். சீக்கிய தர்மத்தில் கடவுளை ஏக் ஓம் அங்கார்னு மகிமா பாடியிருக்காங்க. அது சிவ் பாபாவுடைய மகிமை. வக் நிராகார் நிர் அகங்காரி ஹே. அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றார், அதனால் நிராகார்னு சொல்கிறோம். மேலும் அகங்காரம் அற்றவர், நிர் அகங்காரி. உன்கோ ஆக்கர் சர்வீஸ் கர்னி படுத்தி ஹே. அவர் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கு. பத்தி துனியா பத்தி ஷரீர் மே ஆத்தே ஹே. பத்தித்தமான உலகத்தில் பத்தித்தமான ஷரீரத்தில் வருகின்றார். अभी वह गीता का एपिसोड रिपीट हो रहा है. இப்போ கீதையினுடைய காலம் மீண்டும் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கின்றது. மகாபாரி லடாயி லஹி தி. மகாபாரத யுத்தம் என்பது நடைபெற்றது. சப் மச்சர் கா திருஷ்ய கயேத். இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே கொசு கூட்டம் போல் வீட்டுக்கு பறந்துடுறாங்க. அப் வஹி சமய். இப்போ மீண்டும் அதே நேரம் வந்துவிட்டது. பரம்பிதா பரமாத்மா சிவ் பகவான் வாஷை வகை ரச்சிதா.
பரம்பிதா பரமாத்மா சிவனுடைய மகா வாக்கியம், அவர்தான் படைப்பவர். ஸ்வர்கமே லக்ஷ்மி நாராயண் கராச்சீதா, ஸ்வர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய அரசாட்சி இருந்தது. சிருஷ்டிகோ சதோ பிரதான் பனானா, இந்த உலகத்தை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். பாப்காஹி கர்த்தவை, இந்த உலகத்தை மீண்டும் தூய்மையாக ஆக்குவது பாபாவின் கடமை. உன்கோ பாபா பாபா கஹ்தே ஹேன், நாம் அவரை அப்பா அப்பா என்று அழைக்கின்றோம். வக் ஆத்தே ஜரூர் ஹே, அவர் அவசியம் வருகின்றார். சிவராத்திரி பீஹினா, அதனால் சிவராத்திரி என்று கூட கொண்டாடுகின்றோம் அல்லவா. இஸ்கா அர்த்த பி பத்தானாச்சு, இந்த சிவராத்திரி என்ற சப்தத்தினுடைய பொருளை கூட புரிய வைக்கணும். பாயிண்ட் நோட்டுக்கர் ஃபிர் தாரன் கர்னி சாஹியே, பாபா முரளி சொல்லும்போது முக்கியமான கருத்துக்களை நாம் நோட்டில் எழுதி வச்சு அது நடைமுறையில் தாரணை பண்ணோம். பாயிண்ட்ஸ் புத்தி மே ரக்னீச்சு, பாபா சொல்கிற ஞான கருத்துக்கள் புத்தியில் இருக்கணும். கன்யாவும் கி புத்தி தோ அச்சி ஹோத்தி ஹி, கன்யாக்களுடைய புத்தி ரொம்ப நல்லா இருக்கும். குமாரிக்கு பெயர் தோத்திகி, அதனால் குமாரிகளுடைய பாதங்கள் கழுவி பூஜை செய்கிறாங்க. है तो कुमार और कुमारियों दोनों पवित्र है, குமாரர்களும் பவித்திரமாக இருக்காங்க, குமாரிகளும் பவித்திரமாக இருக்காங்க. फिर कुमारी का नाम क्यों गाया जाता है, ரெண்டு பேரும் பவித்திரமாக இருந்தாலும் குமாரிகளுக்கு தான் புகழ் பாடப்படுகின்றது. ஏன்? क्योंकि तुम्हारा अभी का जो नाम है कन्या, वह 21 कुल का उद्धार करे, वक्त तुम्हारा मान चला आया. ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு கன்யா 21 பிறவிகளுக்கு மற்றவர்களை உத்தாரம் செய்கிறான். அதனால் அந்த கன்யாவுடைய புகழ் இன்னைக்கு வரைக்கும் மகிமை செய்கிறான். கன்யாக்கள் மூலமாக பாபா அந்த சேவை செய்கிறதுனால கலியுக கடைசி வரைக்கும் அந்த கன்யா பூஜை நடைபெறுது. क्योंकि तुम्हारा अभी का जो नाम है कन्या, हम भारत की ही रूहानी सेवा करते. ஆக நம்ம கன்யாக்கள் பாரதத்தினுடைய ஆன்மீக சேவை செய்கிறோம். हमारा उस्ताद मददगार परमपिता परमात्मा शिव है, நம்ம கூட சக்திசாலியான பரம்பிதா பரமாத்மா சிவன் இருக்கின்றார். உன்சே அம் யோக பல் சே சக்தி லேதே, அவரிடம் இருந்து யோக பலத்தின் மூலமாக சக்திகளை பெறுகிறோம். ஹம் பாரத் கி ரூஹானி சேவா கர்த்தே, நாங்கள் பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறோம். ஜிஸ்ஸே ஹம் 21 ஜனம் எவர் ஹெல்த்தி பந்தே, பாபா கிட்டிருந்து பெறக்கூடிய ஆன்மீக சக்திகள் மூலமாக நாம் 21 பிறவிகளுக்கு என்றும் ஆரோக்கியமானவர்களாக ஆகிறோம். எக் கேரண்டி, பாபா இது கேரண்டி உத்தரவாதம் கொடுக்குறார். கலி மே தோ சப் ரோகி ஹே, ஆயு பி கம் ஹே, கலியுகத்தில் எல்லாருமே நோயாளிகளாக இருக்காங்க, ஆயுள் கூட குறைஞ்சி போச்சு. सत्य में इतनी बड़ी आयु वाला कहाँ से आए, சத்தியத்தில் இவ்வளோ ஆயுள் உள்ளவர்கள் எங்கிருந்து வருவாங்க? இஸ் ராஜ்யோ சே இத்னி படி ஆயு வாலா பந்தே ஹே, இந்த ராஜ்யோகத்தின் மூலமாக நீண்ட ஆயுள் உடையவர்களாக ஆகின்றோம். வஹா அக்கேலா மிருத்யு ஹோத்தி நஹி, அங்க திடீர் மரணம், அகால மரணம், துர்மரணங்கள் என்பது எதுவுமே நடைபெறாது. ஏக் ஷரீர் தூசரா லியா சாத்தா, ஒரு சரீரத்தை விட்ட உடனே இன்னொரு சரீரத்தில் போய் ஆத்மா பிரவேசமாயிடும். ஏ புராணா கால்கை, இது பழைய சட்டை. शिव बाबा की याद में रख इस देह से देह की सब संबंधों को भूल जाना है. शिव बाबा நினைவிலிருந்து தேகம்
மற்றும் இந்த தேக சம்பந்தங்கள் அனைவற்றையும் மறக்க வேண்டும். புத்தி से हम बेहद का त्याग करते. புத்தியின் மூலமாக நாம் எல்லையற்ற தியாகம் செய்கிறோம். हमारा புத்தியோ रूहानी यात्रा है. நம்முடைய புத்தியுகம் என்பது ஆன்மீக யாத்திரை. वह जिस्मानी यात्रा मनुष्य सिखलाते. உலகத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்தூல யாத்திரைகள் மனிதர்கள் கற்றுத்தர்றாங்க. புத்தி की यात्रा बाप के सिवाय कोई सिखलाने वाला नहीं. இந்த புத்தியில் செய்யக்கூடிய யாத்திரை பாபா தான் நமக்கு கற்றுத்தர்றாரு, வேறு யாரும் இல்லை. ये राजयोग सीखने वाला ही स्वर्ग में आएगा. ராஜ்யுகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஸ்வர்க்கத்துக்கு வர முடியும். ஏன்? எல்லாருமே சிவ பாபாவுடைய குழந்தைகள் தானே. ஆனால் ராஜ்யோகம் கற்றுக்கொள்ளக்கூடிய மட்டும்தான் சொர்க்கம் வர முடியும்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா சங்கமயத்தில் ராஜ்யோகம் ஆத்மா பரமாத்மா நினைவின் மூலமாக தான் சக்திகள் அடையுது, தூய்மையாக. தூய்மையான ஆத்மாக்கள், சக்தி நிறைந்த ஆத்மாக்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஃபிர் से सैपलिंग लहा रहा. பாபா மீண்டும் நாற்று நடுகிறார். हम सब उस बाप के बच्चे ही. நாம் அனைவரும் அந்த தந்தையின் குழந்தைகள். हम बच्चों को शिव बाबा से वर्षा मिलता है. குழந்தைகளாகி நமக்கு शिव बाबा கிட்டிருந்த ஆஸ்தி கிடைக்குது. एक दादा भी शिव बाबा से वर्षा लेता है. இந்த பிரஜாபிதா பிரம்மா கூட शिव बाबा கிட்டிருந்த ஆஸ்தி அடைகிறார். आप भी बेहद का बाप से वर्षा लो. நீங்கள் கூட எல்லையற்ற தந்தைகிட்டிருந்த ஆஸ்தியினை அடையுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் கூப்பணும். இப்படி ஹாஸ்பிட்டல், இது மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். 21 जन्म के लिए फिर कभी रोगी नहीं बनेंगे. 21 பிறவிகளுக்கு நீங்கள் நோயுள்ளவர்களாக ஆகவே மாட்டேன். சத்தியத்தில் திரேதயத்தில் வியாதியே இருக்காது. கலியுக கடைசியிலே 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இவ்வளோ வியாதியிலே கிடையாது. அப்போ சத்தியத்தில் இருக்க வியாதி இருக்குமா? हम भारत की सच्ची सेवा कर रहे इसलिए गायन है शिव शक्ति सेना. நாம் பாரதத்திற்காக உண்மையான சேவை செய்கிறோம், அதனால் சிவசக்தி சேனைன்னு மகிமை பாடியிருக்கான். अब बाप कहते याद से अपने विक्रम विनाश करो. இப்போ பாபா சொல்கிறாரு, நினைவின் மூலமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே அழிச்சிடுங்க. பாபாவை நினைச்சா பாவங்கள் அழியும். आत्मा शुद्ध बन जाएंगे और ज्ञान को धारण करने से तुम चक्रवर्ती राजा बने. ஆத்மா சுத்தமாயிடும், மேலும் ஞானத்தை தாரணை செய்யும்போது சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகலாம். எவ்வளோ ஈஸியான வழி பாபா சொல்கிறாரு. हम पवित्र बनेंगे तो लक्ष्मी अथवा नारायण को भी वरेंगे. நாம் தூய்மையாக இருக்கும்போது லக்ஷ்மி அல்லது நாராயணனை மனம் செய்து கொள்வோம். सर्वगुण संपन्न संपूर्ण निर्विकारी यहाँ नहीं बनेंगे तो लक्ष्मी नारायण को कैसे वरेंगे. இந்த சங்கம யுகத்தில் சர்வகுண சம்பன்ன சம்பூர்ண நிர்விகாரி என்ற நிலை அடையவில்லை என்றால் எவ்வாறு லக்ஷ்மி அல்லது நாராயணனை மனம் செய்து கொள்ள முடியும்? इसलिए कहा जाता है ஐனா में अपने को देखो. ஆகவே ஒரு கதை கூறப்பட்டிருக்கு, கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்க. நாரதன் லக்ஷ்மியை மனம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ நாரதர்கிட்ட எல்லாரும் சொன்னாங்களாமா, உன்னுடைய முகத்தை போய் கண்ணாடியில் பாரு. லக்ஷ்மி நாராயண் கோ வர்ணே லாயக் பனே ஹோ. ஞான கண்ணாடியில் பாரு, நான் லக்ஷ்மியோ அல்லது நாராயணனையோ மனம் செய்து கொள்வதற்கு தகுதி உள்ள ஆத்மாவாக ஆகிவிட்டேனா? பூரா நஷ்டமோகா நஹி பனேங்கி தோ லக்ஷ்மி கோ வர் நஹி சகேங்கி ஃபிர் பிரஜா மே ஜாயேங்கே.
நீங்கள் முழுமையாக நஷ்டமோகா ஆகவில்லை என்றால் நீங்கள் லக்ஷ்மியை மனம் செய்து கொள்ள முடியாது, பிறகு பிரஜைகளாக ஆகுவீங்க. शिव बाबा को भी परंदाम से आना पड़ता है. शिव बाबाओं கூட பரந்தாமத்திலிருந்து வர வேண்டியதார். जरूर पति दुनिया में आए तो पावन बनकर ले जाए. அவசியம் பதீதமான உலகத்தில் வர்றாரு, பாவனமாக ஆக்கி அழைத்து சென்றார். यहाँ परहेज भी बहुत रखते हैं. இங்கு நாம் ரொம்ப பத்தியத்தை கடைப்பிடிக்கணும். हमारा एक आँख में स्वीट होम और दूसरे में स्वीट राजधानी है. நம்ம ஒரு கண்ணில் இனிமையான வீடு, இன்னொரு கண்ணில் இனிமையான ராஜ்யம். हमारा त्याग सारी दुनिया का है. நம்முடைய தியாகம் முழு உலகத்துக்காகவும் செய்யும். घर गृहस्थ में रहते कमल फूल समान पवित्र रखते हो. குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கீங்க. बुढ़ी समझती है वानप्रस्थ अवस्था है, चलो मुक्तिधाम के लिए पुरुषार्थ करे. வயதானவர்கள் நினைக்கிறாங்க, சரி நம்ம வானப்பிரஸ்த நிலை அடைந்து விட்டோம், இப்போ முக்திக்கு போகிறதுக்காக முயற்சி செய்வோம். இஸ் சமய சப்கி வானப்பிரஸ்த அவஸ்தா ஹை. இந்த தருணத்தில் அனைவருமே வானப்பிரஸ்தர்கள். ஹரேக் அக்கே பாப்சே வர்சேலினி. ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு அப்பாகிட்டிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு. துக்கதாம் கோ பூல் ஜானா ஏகை புத்தி சே தியாக். துக்கம் நிறைந்த உலகத்தை மறக்க வேண்டும், இதுதான் நாம் செய்யக்கூடிய புத்தியின் மூலமாக தியாகம். புராணி துனியா கோ புத்தி சே பூல் நயி துனியா கோ யாத். பழைய உலகத்தை புத்தியின் மூலமாக மறந்து புதிய உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். ஃபிர் அந்துமதி சோகதி ஹோஜாத். இப்போ கடைசியில் நீங்கள் எந்த நினைவோட உடலை விட்டு பிரிகிறீங்களோ அதுதான் அடுத்த பிறவிக்கு ஆதாரம். இது சப்சே படி காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி ஹே. இது மிக சிறந்த காட் ஃபாதர்லி இறை தந்தையினுடைய பல்கலைக்கழகம். பகவான் வாச்மய் ராஜ்யோ சிக்லாக்கர் மனுஷை தேவதா பனாத். பகவானுடைய மகா வாக்கியம், நான் ராஜ்யூகத்தை கற்பித்து மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்றேன். ஐசே ஐசே சம்ஜானா செய்கே. இம்மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். போலோ அம் ஜோபி சுனாத்தேஹி பைட்கர் சுனோ. நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை அமர்ந்து கேளுங்கள் சொல்லு. பீச் மே பிரஷன் பூச்னே சே வக்க பிரபா டூட் படுத்திகி. இடையிடையே நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அந்த சொல்லக்கூடிய அந்த விதத்தினுடைய தன்மை மாறிடும், அதனுடைய பிரபாவம் குறைஞ்சிடும். அதனால் நம்ம யாருக்கு கோர்ஸ் கொடுத்தாலும் என்ன சொல்லணும், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஒரு நோட்டில் எழுதி வைங்க, கடைசி நாள் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அவங்க இன்றைக்கி கேட்கக்கூடிய பாடத்தில் சில கேள்விகள் எல்லாம், ஆனால் அந்த கேள்வி இன்னொரு நாள் பாடத்தில் வர்றதா இருக்கும். அதனால் அடிப்படை 7 நாள் பாடம் எடுக்கும்போது யாருக்கும் அடிக்கடி அவங்க கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்ல இடம் விடக்கூடாது. என்ன கேள்வி வந்தாலும் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, கடைசி நாள் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறோன்னு சொல்லணும். ஆப்கி சாரி சிருஷ்டிக்க ராஜ் பத்லாத்தே ஹே. நாம் அவர்களுக்கு முழு சிருஷ்டியினுடைய ரகசியத்தை புரிய வைக்கணும். शिव बाबा का ड्रामा में क्या पार्ट है, लक्ष्मी नारायण कौन है, सबकी जीवन कहानी बताएंगे. शिव பாபாவுக்கு இந்த ட்ராமாவில் என்ன பார்ட் இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் யார், அனைவருடைய வாழ்க்கை வரலாறுகளும் கூறுகின்றோம். ஹரே கி நஃப்ஸ் தேக்னி செய். ஞானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நாடியை நம்ம பார்க்கணும். उस समय விருத்தி देखना चाहिए, ठीक सुनता है. அவங்களுடைய விருத்தி எப்படி இருக்குது, நல்ல ஆர்வமாக கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். தவாய் ஹோக்கர் தோ நஹி பைட்டே. சூடான தோசைக்கல் மாதிரி அவங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா
ஞானம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. சூடான தோசைக்கல்லில் தண்ணி ஊற்றினா உடனே ஆவியாக போயிடும். யஹா வஹா தோ நஹி தேக்தா ஹே. நீங்கள் ஞானம் சொல்லிகிட்டே இருப்பீங்க, அவங்க அந்த பக்கம் பார்க்குறது, இந்த பக்கம் பார்க்குறது, சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க ஞானம் கேட்க ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். यहाँ बाबा भी देखते कौन सामने सुनकर झूमता है, यह ज्ञान डांस है. சாக்கார பிரம்மா பாபா கூட முரளி வாசிக்கும்போது பார்ப்பார், யார் அப்படியே ஞானம் கேட்டு ரசிக்கிறாங்க, அப்படியே உள்ளத்துக்குள்ளே டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்ப்பார். वो स्कूल तो छोटे होते हैं जो टीचर अच्छी रीति देख सके और नंबरवार बेटा यहाँ तो बहुत है. உலகத்தில் ஸ்கூல்னால் கொஞ்சம் தான் எண்ணிக்கை ஒரு அளவாக இருக்கும். அதனால் அவங்கள யாரெல்லாம் எப்படி படிக்கிறாங்களோ அதுக்கேற்றாற் போல் வரிசை பிரகாரமாக அங்கே உட்கார வைக்க முடியும். ஆனால் இங்கே பாபா ஸ்கூலில் நிறைய பேர் இருக்காங்க. நம்பர்வார் பிட்டா நஹி சக்தி, வரிசை பிரகாரமாக இங்கே உட்கார வைக்க முடியாது. தேக்னா படுத்தி கிஸ்கி புத்தி கஹா பாக்தி தோ நஹி. பார்க்கணும், ஞானம் கேட்கும்போது புத்தி அலைப்பாய்தான். முஸ்கராத்தே ஹே குஷிக்கு பாரா சடுத்தா ஹே. யார் முரளி கேட்கும்போது புன்முறுவல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்குதுன்னு அர்த்தம். தியான் சே சுன்தா ஹே. கவனமாக முரளி கேட்குறாங்களா? தான் சதா பாத்திரக்கோ தேனாச்சே. தானம் எப்பொழுதும் பாத்திரத்தை பார்த்து கொடுக்க வேண்டும். ஃபால்த்து சமயம் வேஸ்ட் நஹி கர்னா சாஹியே. நேரத்தை வீணாகக்கூடாது. நஃப்ஸ் தேக்னே பேபி சமஜ்தாரி சாய். நாடியை பார்க்குறதுக்கும் திறமை வேணும். மனுஷ तो डरते काश हिंदी लोग समझते हैं कहीं बीके का जादू न लग दे इसलिए सामने देखते भी नहीं. அநேக மனிதர்கள் பயப்படுறாங்க. அதுலேயும் முக்கியமாக சிந்திஸ் வந்தாங்கன்னா பயப்படுறாங்க. என்ன சாக்கார பாபா இருந்தது சிந்தி நாட்டில். அப்போ அங்கே எல்லாரும் இந்த பிரம்மா பாபா ஏதோ மந்திரவாதின்னு சப்தத்தை பரப்பிட்டாங்க. அதனால் இந்த பிரம்மகுமார் குமாரிகளும் பிரம்மா போல் மந்திரம் போட்டுருவாங்களான்னு பயப்படுறான். शिव बाबा समझाते तुम ब्राह्मण त्रिकालदर्शी बनते हो, फिर वर्ण का राज भी समझाना है. शिव बाबा புரிய வைக்கின்றார், நீங்கள் பிராமணர்கள் திரிகாலதரிசியாக ஆகிறீர்கள், மேலும் வர்ணங்கள் பற்றியும் புரிய வைக்கணும். ஹம் சோ கா அர்த் பி சம்ஜானா. நீயே அது, அதுவே நீ என்பதையும் புரிய வைக்கணும். ஹம் ஆத்மா சோ பரமாத்மா கஹனா ராங் ஹை. ஆத்மாவே பரமாத்மா என்று கூறுவது தவறானது. கை ஃபிர் பிரம்ம கோ பி மானே வாலா. சிலர் பிரம்மத்தையே கடவுள் என்று நம்புகிறாங்க. கத்தினா பிரம்மஸ், நானே பிரம்மம் என்று கூட சொல்கிறாங்க. மாயா தோ 5 விகார் ஹம் பிரம்ம கோ மான்தே ஹே. மாயை என்பது 5 விகாரங்கள். ஆனால் நாங்கள் பிரம்மத்தை தான் கடவுளாக நினைக்கிறோம். பிரம்ம தோ மகா தத்துவ ஹே. ஆனால் இப்போ பிரம்மம் என்பது ஒரு மகா தத்துவம். ஜோ ஹமாரா நிவாஸ் ஸ்தான் ஹே. பரந்தாமம் என்பது ஒரு பிரம்ம மகா தத்துவம். 6வது தத்துவம் செம்பொன்னிறமான இடம். அங்கே ஆத்மா வசிக்கக்கூடிய உலகமே தவிர அது பகவான் கிடையாது. ஜெய்சே இந்துஸ்தான் மே ரஹ்னே வாலா அப்னே தர்ம் ஹிந்து கரு. எப்படி இந்துஸ்தானில் வசிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தர்மத்தையே ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. வைசே பிரம்ம தத்துவக்கோ கருதேத்தே பிரம்ம. ஸோ அதே போல் பிரம்ம தத்துவம் என்பது நம்ம வீடு. ஆனால் நானே பிரம்மம்னு சொல்லிடுறாங்க. பாக்கி மகிமா அலக் ஹை. தந்தையினுடைய மகிமை தனிப்பட்டது. சர்வகுண சம்பன்ன 16 கலா சம்பூரண மகிமா தேவதாவும் கி ஹை. சர்வகுண சம்பன்ன 16 கல சம்பூர்ணம் என்பது தேவதைகளின் மகிமை. ஆத்மா ஜப் ஷரீர் கே சாத் ஹே தப் உஸ்கி மகிமா ஹே. ஆத்மா ஷரீரத்தில் இருக்கும்போது தான் மகிமை. ஆத்மா பதீத் அத்வா பாவன் பந்தி. ஆத்மா தான் பதீதமாகவும் மேலும் பாவனமாகவும் ஆகின்றது. ஆத்மாக்கு நிர்லேப் நஹி க சக்தி. ஆத்மாவை ஒரு பொழுதும் நிர்லேப் என்று சொல்ல முடியாது.
इतनी छोटी सी आत्मा में 84 जन्मों का पार्ट है. இவ்வளோ சின்ன ஆத்மாவில் 84 ஜென்மத்தினுடைய பார்ட் இருக்கு. उसको फिर निर्लेप कैसे कहेंगे? அதை எப்படி நாம் निर्लेप என்று சொல்ல முடியும்? अभी बाबा पीस स्थापन करते तुम बच्चों को बाबा को क्या प्राइस देते? இப்போ பாபா அமைதி ஸ்தாபனை செய்கிறார். அதனால் நாம் குழந்தைகள் பாபாக்கு என்ன பரிசு கொடுக்கறது? वक्त तुमको 21 जन्म की स्वर्ग की राजधानी की प्राइस देते. அவர் நமக்கு 21 ஜென்மத்துக்கு ஸ்வர்க்கத்தின் ராஜதானியை பரிசா தர்றார். तुम बाबा को क्या देते हो? நீங்கள் பாபாக்கு என்ன கொடுக்குறீங்க? जो जितना प्राइस बाप को देते उतना फिर बाप से लेते भी. யார் எந்த அளவுக்கு பாபாக்கு பரிசு தருகின்றார்களோ அவர்கள் பாபா கிட்டிருந்து அந்தளவு பரிசு பெறுகிறார்கள். पहले पहले इसने प्राइस दिया. முதல் பிரம்மா பாபா शिव பாபாவுக்கு பிரைஸ் கொடுத்தாரு. शिव பாபா तो दाता है. शिव பாபா வள்ளலாக இருக்கார். ராஜ்ய லோக் கபி ஹாத் மே ஐசே லேத்தே நஹி. ராஜாக்கள் ஒரு பொழுதுமே கையில் பிறர்கிட்ட இதையும் வாங்க மாட்டாங்க. உன்கோ அன்னதாத்தா கஹா ஜாத். அவர்களை அன்னதாத்தா என்று மகிமை பாடுறார். மனுஷுக்கோ தாத்தா நஹி கஸ். மனிதர்களை தாத்தா வள்ளல் என்று சொல்ல முடியாது. பல் தும் சந்நியாசி आदि को भी देते हो परंतु रिटर्न फल तो फिर भी शिव बाबा को देते. நீங்கள் சாது சந்நியாசிகளுக்கு கூட தானம் பண்ணுறீங்க. ஆனால் அதனுடைய ரிட்டர்ன் யார் தர்றாரு? शिव பாபா தான் கொடுக்குறாரு. அதனால தான் அவரை வள்ளல்னு சொல்லுவோம். கத்தேனா சப் குச் ஈஸ்வரனே தியா. எல்லாமே ஈஸ்வரன் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஈஸ்வர் ஹி லேத்தி ஹி. ஈஸ்வரனே வாங்கிட்டாரு. फिर कोई मरता तो रोता क्यों? அப்போது யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏன் அழுகிறீங்க? परंतु न वक्त लेता है न वक्त देता. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் கொடுப்பதும் இல்லை பெறுவதும் இல்லை. வக்தோ லௌகிக் மா பாப் ஜனம் தேத்தா ஹே. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது பாபா கொடுக்குறதில்ல, பாபா வாங்கிறது. லௌகிக் அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு ஜென்மம் கொடுக்குறான். फिर कोई मर जाते उनका ही दुख होता. அப்புறம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு துக்கம் ஏற்படுது. यदि ईश्वर ने दिया उसने ही लिया तो दुख क्यों होना? சப்போஸ் ஈஸ்வரன் தான் குழந்தை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இறந்ததுன்னா ஈஸ்வரன் தான் எடுத்துட்டாருன்னா அப்போ ஏன் துக்கம் அடைகிறீங்க? பாபா கத்தே மே துக் சே ஞாராகும். பாபா சொல்கிறாரு, நான் சுகம் துக்கம் இவைகளிலிருந்து விடுபட்டிருக்கின்றேன். तो इस दादा ने अपना सब कुछ दिया. प्रजापिता ब्रह्मा தன்னுடையது அனைத்தையுமே சிவ பாபாட்ட கொடுத்தாரு. इसलिए फुल प्राइस भी ले रहे हो. அதனால் அவருக்கு ஃபுல் ப்ரைஸ் கிடைக்கிது. கன்யா கை பாஸ் तो कुछ नहीं. கன்யாக்கள் கிட்ட எதுவுமே இன்றைக்கி இருக்கிறதில்ல. यदि उनको माँ बाप देते फिर भी शिव बाबा को दे सकता है. அந்த கன்யாஸ் கூட அவங்க அம்மா அப்பா ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை அவங்க சிவ பாபாட்ட கொடுத்துடலாம். जैसे मम्मा भी गरीब थी फिर देखो कितनी ती की गई. மம்மா கூட பாருங்கள் எவ்வளோ ஏழையாக இருந்தாங்க, ஆனால் எவ்வளோ தீவிரமாக போயிட்டாங்க. தன் மன் தன் சே சேவா கர் ரஹி ஹி. உடல் மனம் செல்வத்தின் மூலமாக சேவைகள் செய்கின்றோம். தும் ஜான்தே ஹோ அம் சுகதாம் ஜாத்தே வயா சாந்திதாம். நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க, நாம் சுகதாமம் செல்கிறோம் शांति धामम वழியாக. जब तक हम बाप के पास नहीं जाएंगे तो ससुरघर कैसे आएगा? எதுவரைக்கும் நம்ம அப்பா வீட்டுக்கு போய் சேரலையோ அப்புறம் எப்படி நம்ம மாமனார் வீட்டுக்கு போக முடியும்? पियर घर में तो बैठे पहले बाप के पास जाएंगे फिर ससुर घर में आएंगे. முதல்ல அப்பா வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம மாமனார் வீட்டுக்கு வரணும். ஏகை சோக்கியவாட்டி. இந்த உலகமே சோகவனம். சத்யுகே அசோக் வாட்டி. சத்யுகம் என்பது அசோகவனம். अच्छा நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. इस वानप्रस्थ अवस्था में स्वीट होम स्वीट राजधानी को याद करने की सिवाय बुद्धि से सब कुछ भूल जाना है. இந்த வானப்பிரஸ்த நிலையில இனிமையான வீடு இனிமையான ராஜ்யத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும். மற்றபடி புத்தியின் மூலமாக அனைத்தையும் மறக்க வேண்டும். போரா நஷ்டம் மோகாபன்னாக முழுமையாக நஷ்டமோகா நிலை அடைய வேண்டும். बुद्धियों से बेहद का त्याग कर रूहानी यात्रा करनी. புத்தியோகத்தின் மூலமாக எல்லையற்ற தியாகம் செய்து ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். श्रीमत पर पवित्र बन भारत की सच्ची सेवा करनी. ஸ்ரீமத் படி பவித்திரமாக ஆகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். वरदानम. श्रेष्ठ कर्मरूपी डाली में लटकाने की बजाय उड़ता पंछी बनने वाला हीरो पाठधारी भव. श्रेष्ठ கர்மம் என்ற கிளைகளில் சிக்கிக் கொள்ளாமல் பறக்கும் பறவையாக ஆகக்கூடியவர்கள் ஹீரோ पाठधारी भव. संगम पर जो श्रेष्ठ कर्म करते हो एक श्रेष्ठ कर्म हीरे का डाली है. சங்கம யுகத்தில் நீங்கள் ஸ்ரேஷ்ட கர்மம் செய்கிறீர்கள். இந்த ஸ்ரேஷ்ட கர்மம் என்பது வைர கிளைகள். संगम का कैसे भी श्रेष्ठ कर्म हो लेकिन श्रेष्ठ कर्म का बंधन में भी फंसना अथवा हद की कामना रखना. சங்கம யுகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்ரேஷ்ட கர்மம் செய்தாலும் அந்த ஸ்ரேஷ்ட கர்மம் என்ற பந்தனத்தில் சிக்குவது என்றாலே எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளை வைக்கின்றீர்கள். எக் சோனேக்கு ஜஞ்சீர்கை. இது கூட ஒரு தங்கச் சங்கிலி. சோனிக்கு ஜஞ்சீர் அத்வா ஹீரே கி டாலி மே லட்கானா நஹி. தங்கச் சங்கிலி அல்லது வைரம் போன்ற கிளைகளில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். क्योंकि बंधन तो बंधन है. ஏனென்றால் பந்தனம் என்றால் பந்தனம். इसलिए बाप दादा सभी उड़ता पंछियों को स्मृति दिलाता है. सर्व बंधनों की अर्थात हदों की पार कर हीरो पाठधारी बनो. அதனால் பாப் தாதா அனைத்து பறக்கும் பறவைகளுக்கு நினைவு கொடுக்கின்றார். அனைத்து விதமான பந்தனங்கள் அதாவது எல்லைக்குட்பட்ட விஷயங்களை கடந்து ஹீரோ பாட்டதாரியாக ஆகுங்கள். ஸ்லோகன். अंदर की स्थिति का दर्पण चेहरा है. நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் எவ்வாறு இருக்கின்றது என்று அந்த மனதை காட்டுவது முகம் என்ற கண்ணாடி. चेहरा कभी कुशक ना हो खुशी का. நம்முடைய முகம் ஒரு பொழுதும் கவலையான முகமாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். अव्यक्त इशारा. बंधन मुक्त आत्मा जब चाहो शरीर का आधार ले और जब चाहो शरीर का बांट छोड़ अशरीरी बन जाए. बंधन मुक्त आत्मा என்றாலே நமக்கு எப்போ வேணுமோ அப்போ சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டும். எப்போ வேண்டுமோ அப்போ சரீரத்தினுடைய பானத்திலிருந்து நீங்கி अशरीरिயாக ஆகணும். इसके लिए अपने संस्कार में भी ईसीपन हो. அதற்காக நம்ம சன்ஸ்கார் எப்படி இருக்கணும்? ஈஸி संस्कार. सर्विस प्रति एक शरीर रूपी वस्त्र का आधार लो. सर्विस समाप्त होती इन वस्त्र को बोझ से हल्के और न्यारा हो. சேவைக்காக இந்த சரீரம் என்ற ஆடையை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சேவை முடிந்தவுடன் இந்த ஆடை என்ற சுமையிலிருந்து
லேசாக ஆகிவிடுங்கள், அதாவது விடுபட்டவர்களாக ஆகிவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. பொறுமைங்கிறது பலகீனம் இல்லை, அது மனோபலத்தோட வெளிப்பாடு. Patience is not my weakness. It's an expression of my inner strength.